நன்றி தேவகுமாரரே, நன்றி நித்திய ஜீவன் சபையை கொடுத்த நல்ல தேவனை நன்றி. பரிசுத்த ஆண்டவரே நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சபையின் ஊழியக்காரர்களே, தேவ நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளே, பரிசுத்த தேவனின் ஆவியானவருடைய வழிநடத்தலில் வாஞ்சியாயிருந்து தேவ வார்த்தையான சுவிசேஷத்தை உலகத்திற்கு கொண்டு செல்லும் சீஷர்களான நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸின் சபையோர்களே, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் NJPH மலேசியா சபையின் 1ஆம் ஆண்டு ஊழியத்தின் நிறைவின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவும், NJPH மலேசியா சபையின் 2ஆம் ஆண்டின் துவக்கத்தை மிகுந்த உற்சாகத்தோடு துவங்க நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களில் சித்தமாய் தேவனுடைய ஊழிய காரியங்களில் சித்தமாய் இருந்து இன்னும் தேவனுடைய வார்த்தையும் தேவ மகிமையையும் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் உற்சாகத்தோடு தேவனை அறியாத ஜனங்களுக்கு, தெரியாத புரியாத மக்களுக்கு அறிவித்து அநேகரை தேவனின் கிருபைக்கான வழிமுறையில் நடத்த கர்த்தர் மனமிறங்கி மக்களை அவருடைய வல்லமையுள்ள கரங்களால் தொட்டு தாங்கி அவர்களை பொல்லாத கிரியைகளின் பிடியிலிருந்து மீட்டெடுத்து அப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் அத்தனை பேருக்கும் முழு சுகமும் பாதுகாப்பும் முழு சந்தோஷமும் சகல ஆசீர்வாதமும் கிடைக்கும்படியான வழிகளை கற்றுக்கொண்டு நாம் தேவனின் மகத்துவமும் மாட்சிமையும் மிக்க கிருபைக்கு பாத்திரவாளர்களாக இருக்க நித்திய ஜீவன் சபை உலகத்திற்கே நல்வழி காட்டக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற பரிசுத்த ஸ்தலமாகவும் பராக்கிரமங்களின் ஸ்தாபனமாகவும் விளங்க கர்த்தர் நம் அனைவரோடும் இருந்து வழிநடத்த இன்றைக்கு இந்த 1ஆம் ஆண்டு விழாவிலே கர்த்தருக்கே நன்றி செலுத்தி கர்த்தரையை துதித்து ஆராதனை செய்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அவருடைய சத்திய வார்த்தைகளை கேட்டு இன்னும் நம்மை கர்த்தருக்குள் ஆழமாக கொண்டு செல்ல கூடியிருக்கின்றோம். நித்திய ஜீவன் பிரேயர் சபையின் போதகர் எவாஞ்சலிஸ்ட் டாக்டர் சுமிதா அவர்களது சார்பாக அவரது கணவராகிய செல்வ பிரகாஷ் ஆகிய நாம் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நல்ல வேளையிலே நாம் நம்மை குறித்தும் கர்த்தருடைய நாமத்தில் பெருமிதம் கொள்ள வேண்டிய அவசியம் அதிகமாக இருக்கிறது. நாம் இந்த கடந்த ஒரு வருஷத்திலே பெரிய சாதனையை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இது தேவனுடைய ஊழியம், தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம், தேவனே எல்லா காரியங்களையும் கூட இருந்து செய்கிற ஊழியம், தேவனை பிள்ளைகள் எல்லாம் கண்ட ஊழியம். நம் தேவன் எப்படி இருப்பார், என்ன செய்வார், எப்படியெல்லாம் அவர் தன் சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். சிறு பிள்ளைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார்கள், பெரியவர்கள் அறிந்திருக்கிறார்கள், தேவனை கண்ட எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். இப்படியாக தேவன் நமக்கு சகாயம் செய்தார். நாம் அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துவோமாக. நன்றி மேல் நன்றி செலுத்துவோம். பிள்ளைகளை வாங்க, நீங்கள் எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும் நல்ல பிள்ளைகள், எங்களோட கூட இருக்கும் சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிற முன்னாடி வாங்க. நல்ல கலரா இருக்கு. வாங்க. நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நல்ல தகப்பனே, எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, எங்களோடு இருந்து எங்களுக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணும் எங்களுடைய அருமையான எங்களுடைய வழிகாட்டியே, எங்களை ஆசீர்வதிக்கும் நல்ல தேவனே, நாங்கள் எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, எந்த கஷ்டமும் வராதபடிக்கு எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உங்களை சந்திக்கிறோம், நீங்கள் எங்களை சந்திக்கிறீர். கர்த்தாவே, அந்த நல்ல இடம் இந்த சபையாக இருக்கிறது ராஜா. இங்கே நாங்கள் எல்லாரும் உங்களை சந்திக்கிறோம் சுவாமி. நீங்கள் எங்களை சந்திக்கிறீர். இந்த சந்திப்பில் ஒரு பெரிய சந்தோஷம். எங்களுடைய கஷ்ட துக்கங்கள் எல்லாம் ஆண்டவரை நீங்கி போயிற்று. இது எல்லாம் உம்மாலே வந்தது ராஜா. கர்த்தாவே, நாங்கள் இப்பொழுதும் அந்த நன்றியோடு ஆண்டவரே உம்மை துதித்து போற்றி பாராட்டி, ஆண்டவரே உமது நாமம் ஒன்றே சத்தியத்தின் நாமம், ஆசீர்வாதங்களை கொடுக்கும் நாமம், சுகம் தரும் நாமம், எங்களை உற்சாகப்படுத்தும் நாமம். இந்த நல்ல வேளையிலே ஆண்டவரை உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. உமக்கு கொடானபடி ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு இந்த நன்றி செலுத்துதலின்
துதியின் ஆராதனைக்கு ஏறெடுக்கிறோம் சுவாமி. நன்றி நன்றி தேவனுக்கு நன்றி, நல்ல பிதாவே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி, இயேசு கிறிஸ்துவே நன்றி நன்றி நன்றி. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இயேசுவிடும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இயேசுவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டே. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டே. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாடிகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாடிகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. மொழியால் நம்மை எடுத்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். மொழியால் நம்மை எடுத்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் ஞாபகம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் ஞாபகம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் ஆண்டவரே நீ வல்லவர், நீ நல்லவர், நீ உண்மை உள்ளவர். ஆண்டவரே நீ மாத்திரமே உண்மை உள்ளவர் ராஜா. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எல்லாரும் அடிக்கிட்டு பாடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. உற்சாகமாக வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர்.
இயேசு கிறிஸ்து. ஒரே நாமம் இயேசு, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகலமும் ஜெயத்துக்கு உண்டாகிறது. சகலமும் ஜெயம். நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் ஜெயம். உங்கள் சிந்தனைகள் வரக்கூடிய அத்தனை நன்மையும் ஜெயமாகிறது. நாம் நன்மை செய்யணும், இயேசுவோடு இருக்கணும், இயேசுவையே நாம் விசுவாசித்து இயேசுவிடத்தில் எல்லா காரியத்தையும் கேட்கணும். அவர் தகப்பனிடத்தில் எல்லா அதிகாரங்களையும் வாங்கி தன்னிடத்திலே வைத்து எல்லாருக்கும் பரலோகத்தில் இருந்து என்னென்னலாம் காரியங்கள் நடக்கிறதோ அத்தனையும் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கப்படும் ஒவ்வொரு காரியமும் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வல்லமை இறங்குகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா துன்பமும் நீங்கி போகிறது. கர்த்தருக்கு கர்த்தாவே, கர்த்தாவுக்கு கர்த்தருக்கு நாம் துதி செய்வோம், கர்த்தரையே நாம் புகழ்வோம். கர்த்தருடைய கிருபை நம்ம எல்லோரோடு கூட இருக்கிறது. ஒரு வருஷ காலம் என்ன அதிசயம், எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு ஜனங்களுக்கு நன்மைகள், எவ்வளவு பேர் சுகம் பெற்றிருக்கார்கள், எவ்வளவு பேர் மரித்து எழுந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் மரித்தோரை எழுப்பும் ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. ஹalleluya, ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகலமும் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே இதோ சுகம் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளையும் இயேசு கிறிஸ்து தொடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்கும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் சுகம், ஒவ்வொரு பிள்ளைக்கும் அற்புதங்களும் அடையாளங்களையும் இயேசு கிறிஸ்து காண்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பிள்ளைகளோடு எந்த வயது வித்தியாசம், எந்த உயர்வு தாழ்வு இல்லாமல் எல்லாரையும் பாரபட்சமின்றி எல்லாரையும் தொட்டு சுகம் கொடுத்து வழி நடத்தி எல்லா விதத்திலையும் உயர்த்துகிறார். அவரே இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே தேவன். இயேசு கிறிஸ்துவின் வழியிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நம் எல்லோருக்கும் கிடைக்க இப்பொழுதும் நாம் ஜெயம் செய்து கொள்ள, ஜெயம் பெற்றுக்கொள்ள இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறோம். வந்த பிள்ளைகள் எல்லாரும், ஆண்டவரே, நீங்கள் ஏதாவது கஷ்டத்தில் வந்திருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்து அது கிடைக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கையாக இருங்க. நீங்கள் கைவிடப்படுவதில்லை, நீங்கள் எதையும் இழந்து போவதில்லை. நீங்கள் வந்தவர் இதுவரை இந்த சபைக்கு வந்தவர்கள் எல்லாம் வெறுமையாய் போனதே கிடையாது. அதெல்லாம் சத்தியம். வெறுமையா போன ஒரு நபர் கூட கிடையாது. இந்த சபை வந்து ஒரு தடவை வந்து போனவர் கூட எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு வருடமும் வாரமும் வரும் நீங்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்பதை கர்த்தர் உணர்த்துகிறார். ஆண்டவரே, நீர் நீதியின் தேவன், சத்தியத்தின் தேவன், சமாதானத்தின் பிரபு. நீர் எல்லாரையும் ஆண்டவரே, நீர் அவரவர் கிரியைக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கிறீர். இந்த நித்திய ஜீவன் சபை ஊழியத்தின் நன்மையான காரியங்களையும் ஆண்டவரை கண்டித்துணர்த்துதலையும் ஆண்டவரை வழிகாட்டுதலையும் எல்லாமே நீரே செய்தீர் ராஜா. நீரே செய்து வருகிறீர், நீரே எல்லா காரியத்தையும் செய்கிறீர். அப்பாவே, எங்கள் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவே, பரலோக தந்தையே, எங்களுக்கு நீரே கதி ராஜா. உமது நாமத்தினாலே, உமது நாமத்தின் மகத்துவத்தினாலே, உமது நாமத்தின் வல்லமையினாலே எல்லா காரியங்களும் கூடி வருகிறது. நல்ல தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரை நன்றி செலுத்தி தகப்பனே, உண்மை நாங்கள் உமது பாத தண்டையிலே ஆண்டவரை எங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கிறோம். எங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணும் சுவாமி. ஆண்டவரே, வந்தவர் எல்லாரையும் ஆசீர்வதியும் ராஜா. வந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் இன்னும் ஆசீர்வதியும் சுவாமி, இன்னும் ஆசீர்வதியும். ஞானத்தோடு வந்திருக்கும் பிள்ளைகளை இன்னும் ஆசீர்வதியும் சுவாமி. அவர்கள் என்னென்னலாம் தேவை இருக்கிறதோ இரண்டத்தனையாய் இன்னும் 100 கொடும் சுவாமி. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, என் நிமித்தம், சுவிசேஷ நிமித்தம் நீர் தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, கணவனையாவது, பிள்ளையாவது, எவரையாவது விட்டு, வீட்டையாவது, நிலத்தையாவது விட்டு வந்தால் உனக்கு 100 கொடுக்கிறேன் என்று சொன்னீர் ராஜா. ஆண்டவரே, இப்பொழுதும் குடும்பமாக வந்திருக்கிறோம் சுவாமி. இருந்தாலும் சிலர் தனியாக வந்திருக்கிறார்கள், சிலர் யாரையோ விட்டு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நீ சொன்ன வேத வசனம், நீ சொன்ன வார்த்தை நீ ஒருவருக்கு சொல்லவில்லை ராஜா. அத்தனை குடும்பங்களுக்கும் சொன்னீர் ராஜா. அத்தனை பேருக்கும் சொன்னீர். காதுள்ளவரு கேட்டார்கள், வந்தார்கள். ஆண்டவரே, வந்தவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் மூலமாக உமது சுவிசேஷத்தை பரவ செய்யும் சுவாமி. உமது வார்த்தை பரவட்டும் இந்த உலகம் முழுக்க. ஆண்டவரே, இந்த உலகம் முழுக்க இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வழியில் வாழ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அப்பாவை போற்றி பார்த்து அப்பாவுடைய நாமத்தினாலே அவருடைய மகத்துவத்தை நாம் பாடுவோம் இப்பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ராஜா. அப்பா, உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு. அப்பா, உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு.
அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. இயேசு அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்திலே மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. சேர்ந்து பாடுவோம். அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. கோடி கோடி நாமங்கள் வேதில உண்டு. ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் உலகத்தில் உண்டு. ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் உலகத்தில் உண்டு. ஆனாலும் உங்க நாம சிறந்த நாமமே. ஜீவன தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவன தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். சேர்ந்தார் கேட்டு அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வெட்டியது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வெட்டியது உங்க நாமமே. எனிமீஸ் கொண்டு பந்தி கொண்ட ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. எதிரிகள் கொண்டு பந்தி கொண்ட ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது. அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது. அறிக்கையிட்டு பாட பாட வல்லமை பெருகுது. சிங்கத்தின் மேலோ பாம்பின் மேலோ நடக்க செய்தது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலோ பாம்பின் மேலோ நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்திலே வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்திலே மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்திலே மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்திலே வல்லமை உண்டு. நன்றி தகப்பனே. அப்பா தகப்பனே உமது நாமத்திலே மகத்துவம் உண்டு. தெரியாத பாடல் எல்லாரும் பாடணும் கைதட்டி. இருந்தாலும் இந்த பாடலில் உள்ள ஒவ்வொரு வரியும் கேட்டீங்களா? பாடலை ரசிங்க. பாடலில் உள்ள வரிகளை ரசிங்க. அது ரசிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, அது சத்திய வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பேய்கள் ஓடுது. எந்த டாக்டராலையும் ஓட்ட முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வழியில் உள்ள டாக்டரால ஓட்ட முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறிவியல் எல்லாம் பொய்யாய். இன்றைக்கு அறிவியல், இந்த அறிவியல் நாம் கற்றுக்கொண்ட அறிவியல் பொய்யாகி அது சரியான அறிவியல் இல்லை. சத்தியத்தின் அறிவியல் சத்திய வார்த்தை, அதுதான் அறிவியல். அந்த நித்திய ஜீவனை கொடுக்கும் சத்திய வார்த்தை இயேசு கிறிஸ்துவில் இருந்து வந்தது. அது பேய்களை ஓட்டுகிறது. மனுஷனோட இருதயத்தை கொல்லாத இருதயமாக்கும் பேய்கள். அந்த பேய்களை எல்லாம் ஓட்டணும்னா வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து இருக்கணும். அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை தன் தகப்பனிடத்திலிருந்து வருது, பரலோகத்திலிருந்து வருது. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயத்தின் பாதையில கொண்டு செல்லும் நல்ல தேவன். அவர் வல்லமையுள்ள தேவன். அவருடைய நாமத்தினால எல்லா காரியங்களையும் நீங்க செய்யலாம். ஆனால் நாம் அவரோடு இருக்கணும், அவருடைய அன்பான வழியில இருக்கணும், அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இருக்கணும், அவர் மேலே விசுவாசமாக இருக்கணும், அவர் மேலே நாம் உண்மையிலேயே
அன்புள்ளவர்களாக இருக்கணும். ஏனென்றால் அவர் இருதயத்தை அறிந்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். நம் இருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ சிந்திக்கிறோமோ அது இயேசு கிறிஸ்துக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. அதனால நாம் உண்மையான அன்பு செலுத்த இப்பொழுதே படித்துக் கொள்ளணும். இந்த சபைக்கு வரக்கூடிய பெரிய அர்த்தம் இதுதான். நாம் அன்பு செலுத்துகிறோம், அதை உண்மையாக செலுத்துகிறோம். அந்த உண்மையான அன்பு இருதயத்தை தொடுகிறது. அந்த உண்மையான அன்பு இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கிறது. உண்மையான அன்பு இயேசு கிறிஸ்து ரொம்ப விரும்புகிறார். அந்த உண்மையான அன்பு இல்லாமல் நானும் தகப்பன், நானும் தாய், நானும் மகன், நானும் ஒரு உறவு என்று சொல்லிக்கொண்டு வெளியரங்கமாக நடிப்பு தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் எந்த மகனும் இதை செய்ய மாட்டான், எந்த மகளும் செய்ய மாட்டான். உண்மையான அன்பு இருதயத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு புதியமானது என்பதை நாம் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் வழியிலே எவ்வளவு பெரிய ஜெயத்தை கொள்ளப் போகிறோம் என்றால் அந்த நாமத்தினாலே ஜெயம். அவருக்குள்ளே வாழும் வாழ்க்கை என்றைக்கும் வெற்றி, வெற்றி, வெற்றி மேல் வெற்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக அறிக்கையிட்டு பாருங்கள். இந்த வாய்ப்பு, இந்த சபையிலே இந்த ஆராதனை என்பது வாய்ப்பு. இங்கே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மளுடைய உற்சாகத்தின் இருதயங்களை காண்கிறார். யாருக்கு பாட்டு தெரியாதோ அவர்களும் ராகத்திலே சேர்ந்து கொள்ளுங்கள். ராகத்தில ஊன்னு சொல்லுங்க. நான் முதலாக சபைக்கு போனது மலையாள சபை. அந்த பாஷை எனக்கு தெரியாது. நான் பாம்பேல இருக்கும்போது போனேன். அந்த மலையாள பாஷையில ஊன்னு சொல்லுவாங்க. நானும் ஊன்னு ஹார்மோனியம் பட்டி மாதிரி நம்மளுடைய வார்த்தையை நடுவில் விட்டு நம்மளுடைய குரல் அந்த இனிமையில போகணும். அது பரலோகம் வரை போய் சேரும். உங்களுக்கு வார்த்தை தெரியல என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இயேசுக்குள் அன்பாக இருந்து இந்த வார்த்தைகளை உணர்ந்து, தெரியலனாலும் வார்த்தை அப்புறம் கேளுங்க, நாங்கள் சொல்லித்தரோம். அதனால மொழி தெரியாதவர்கள் கவலைப்பட வேண்டாம். Maybe I have to tell in English. If you don't know the word and meaning, please just be humming to the singing with others who knows the language. That makes your voice going, reaching to the heaven, and that will definitely bring you the power of glory of the Lord. That one is to be very clear. அதனால நம்ம தமிழில் ஆராதனை இருக்கிறது. It is in Tamil, but please join us. It is the hand from the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு வெற்றி உண்டு. நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இதுவரை கடந்த ஒரு வருஷமாக எத்தனையோ அற்புதங்கள், அடையாளங்கள், எத்தனையோ சாட்சிகள். 1000க்கு மேற்பட்ட குடும்பங்களின் மலேசியா தேசத்துல 300க்கும் மேற்பட்டவர்கள் இங்க வந்து இப்போ 100 பேர் இருப்பீங்க பொழுது இந்த சின்ன சபையில சிறிதாக இருந்தாலும் நம்ம எல்லைகள் விஸ்தாரமாக போகிறது. ஒரு காலத்துல உலகம் முழுக்க நாம் போக போகிறோம், சுவிசேஷம் செய்ய போகிறோம். சரிங்களா? அந்த நம்பிக்கையோடு, அந்த உற்சாகத்தோடு வந்திருந்தவர்கள், லைவ் வீடியோ பார்க்கிறவர்கள் எல்லாரும் உற்சாகத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட எல்லா காரியங்களும் செய்யணும். நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு குலைச்சல் உண்டாகாதபடி எதையுமே செய்யக்கூடாது. எல்லாவற்றையும் இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படி நாம் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழும் ஜெயம் எப்படி இருக்குது என்பதை குறித்து ஒரு நல்ல அருமையான பாடலோடு இங்க ரெடியா பிள்ளைகளே? ஹல்லேலூயா. உற்சாகமாக ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு அடிக்கடி பாடுவோம். எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆஹா, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கி விட்டார். பாவங்கள் நீக்கி விட்டார். இயேசுவின் தழும்புகளால் சுகமானே, சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு அடிக்கடி எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆஹா, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். என்று சொல்லுங்க. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். திரும்ப சொல்லுங்க. யோவான் 13:26. ஆண்டவர் வரப்போகிறார். என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்துச் செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கரம் பிடித்து அழைத்துச் செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆஹா, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆஹா, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. திரும்ப. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆண்டவரே, தகப்பனே, எங்கள் பிதாவே, எங்கள் நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, நீர் சிலுவையில் அறைந்து எங்கள் பாவங்களை எல்லாம் நீக்கிவிட்டீர். கர்த்தாவே, உலகம் எவ்வளவு மோசமான உலகம் ராஜா. சர்வ வல்லவரை சிலுவையில் அறைந்த பொல்லாத உலகம். சர்வ வல்லமை மிக்க தேவனுடைய குமாரனை சிலுவையில் அறைந்த மதிகட்ட உலகம். இந்த உலகத்தின் நடுவில் சபையரை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தை சீர்திருத்த சபையரை வைத்திருக்கிறார். இந்த உலகம் கெட்டு கிடக்கிறது. சீர்கெட்ட உலகத்தை இயேசு கிறிஸ்து மாத்திரம் சரி கட்ட முடியும். இப்படிப்பட்ட பெரிய காரியத்தை ஊழியத்திற்கு கொடுத்திருக்கிறார். நல்ல தகப்பனே, ஆண்டவரே, எங்களை ஜெயம் கொள்ள செய்து கர்த்தாவே, உமது நாமத்தினாலே எங்களை பலப்படுத்தி சுகப்படுத்தி எங்களை நீர் உற்சாகப்படுத்தி எங்களை நீர் காத்து வழி நடத்துகிறீர். நல்ல தகப்பனே, இந்த முதலாம் ஆண்டு விழாவிலே ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல வார்த்தையை சொன்னீர். எங்களை எல்லாரும் ஆசீர்வதிக்க செய்தீர். சுருக்கமாக இந்த 2 வரிகளை பாடி நாம் இந்த ஆராதனை நிறைவேற்றிய போகிறோம். எல்லாரும் உற்சாகமாக, பலவீனமாக உள்ளவர்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். பலம் இயேசு கிறிஸ்துவிலிருந்து வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பலப்படுத்துகிறார். எந்த மனுஷனாலும் முடியாத காரியத்தை இயேசு கிறிஸ்து சரி செய்து குணப்படுத்தி பலப்படுத்தி ஜனங்களை உற்சாகமாக நடத்துகிறார். உன் பலகீனத்தில் என் பலம் விளங்கும் என்று சொன்னவரே, என்னை பலப்படுத்தும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவே. உன் பலகீனத்தில் என் பலம் விளங்கும் என்று சொன்னவரே, உன் பலகீனத்தில் என் பலம் விளங்கும் என்று சொன்னவரே, என்னை பலப்படுத்தும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவே.
நிலையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், நிலையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லா காரியத்திலும் நீங்கள் எல்லாரும் ஜெயம் கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. அடுத்த கட்டமாக நாம் ஆண்டவருடைய வார்த்தை சாட்சிகள் இருக்கிறதா, சாட்சிகள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். வந்திருந்த எல்லாருக்கும் கர்த்தருடைய கிருபை என்றென்றும் நிலையாக இருக்க நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், இன்னொரு முறை வரவேற்கிறோம். இன்னும் தொடர்ந்து சபைக்கு வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்த கட்டமாக நாம் வேத வார்த்தைக்கு. Amen. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. நன்றி நன்றி. ஆசீர்வாதம் ரொம்ப இருக்குது எனக்கு. ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் போன வாரம் நான் வந்தப்போ கால் விட்டு ரொம்ப வீக்கமாக இருந்துச்சு தொலைவார. அப்போ நான் மகன்கிட்ட சொன்னேன், பிரிந்தாக்கிட்ட கால் ரொம்ப வீக்கமாக இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னா, அப்போ அவங்க சொன்னாங்க காலை பார்த்துட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சரி நான் ப்ரேலாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு அவங்ககிட்ட சொன்னேன், நான் பல்கங்களுக்கு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க நான் ப்ரே பண்ணிட்டு சொல்கிறேம்மான்னு. அவங்க ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும் இங்கே. அவங்க ப்ரே வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்னா இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த ராத்திரி என்ன சொன்ன தலைமை வச்சு படுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி தலைமை வச்சு படுத்தேன். அந்த ராத்திரி கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரத்துலேயே அது கால் வலி நல்லா போயிடுச்சு. ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.